கொஞ்சம் இருங்க, ஒரு நிமிஷம். ஒரே ஒரு நிமிஷம். ராவுகாலம் முடிஞ்சிருச்சு, இப்ப சொல்லல. என்ன வாழைப்பழம் பேச ஆரம்பிச்சிட்டா? ஐயோ, உங்களை இல்லைங்க, நான் என் பிள்ளைகிட்ட பேசிட்டு இருந்தேன். பிள்ளைகிட்டயா? ஆமா, உங்க அப்பா கிட்ட சொல்லல. தினமும் லேட்டா வராதீங்கப்பா, இனிமேல் அது கொஞ்சம் சீக்கிரம் வாங்கப்பா, உங்ககிட்ட பேசணும் கொஞ்சணும் அப்படின்னு சொல்லல. நிச்சயமா? நிச்சயமா நிச்சயமா? ஐயோ, என்னங்க என்னாச்சு? நீ படுத்துக்க. அப்படி கூட குழந்தைக்கு வலிக்கும். நேத்து ராத்திரி கூட பார்த்தா ஒண்ணும் இல்ல, திடீர்னு வீங்க இருக்கு. இப்படி வீங்க இருக்கு காலு. சுடுதண்ணி வச்சு ஒத்தம் விட்டுமா? ஐயோ, ஒண்ணு இல்லைங்க. நீங்க தெரிஞ்சாச்சு விட்டுமா? ஒண்ணு இல்லன்னு சொல்றல. என் பிள்ளைக்கு வலிக்குமே. சொல்லல, பயப்படுற மாதிரி இல்ல, ஒண்ணும் இல்ல. சாயாத வயிறு நசுங்க. உனக்கு ஒழுங்கு நீ சும்மா இரு. இந்த லட்சுமி வா. ஐயா, அம்மாவுக்கு கால் வீங்கி போயிருக்கு, மருத்துவச்சிட்டு போய் சொல்லு, சீக்கிரம் விட்டா போ. ஐயா, இதுக்கெல்லாம் மருத்துவ வச்சு எதுக்குங்கய்யா? புள்ளத்தாச்சி பொண்ணு ஆசைப்படுறது கிடைக்கலன்னா இப்படித்தாங்க கால் வீங்கிக்கும். அவங்க ஆசைப்படுறத வாங்கி கொடுக்கறத விட்டுட்டு மருத்துவ வச்சு சொல்லு. ஒண்ணு இல்லைங்க. என்ன ஒண்ணு சொல்லு. சரி, நான் சொல்றேன். சொல்லு சொல்லு, என்ன ஒண்ணு சொல்லு. நான் சொன்னா நீங்க சிரிக்க கூடாது. மூச்சு விட மாட்டேன். நீ சிரிச்சா எனக்கு கோவம் வரும். சரியா? பாத்தீங்களா, இதுக்குதான் நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். இதுக்கு போய் எனக்கு பின்ன சிரிக்கிறீங்க, என்ன பண்றீங்க நீங்க? ஐயோ, உங்களை சிரிக்காதீங்க, சிரிக்காதீங்க சொல்றேன், சிரிக்காதீங்க, சிரிக்காதீங்க, வாய் மூடுங்க. What a hard Sunday days. வர வர இந்தியால எல்லாத்துலயும் கோகமா பண்றானுங்க திருட்டு பசங்க. எஸ், யார்ல நீ? நான் வைத்தியரோட பேரை, ரிட்டர்ன் ஃப்ரம் சிங்கப்பூர். சிங்கப்பூர்ல இப்படி தெருவில் பிளாஸ்டிக் பாட்டில் வீசினா அடிச்சு உள்ள வச்சு 1000 ரூபாய் அவராதம் போட்டுருவான்ல. கொலைக்க போற மன மதிக்கிறீங்க, பிறந்த மன ஏன்டா நாசமாக்குறீங்க? நான்சென்ஸ். நான் எதை நாசமாக்குனேன்? உலகத்துல உள்ள எல்லா பொருளும் மண்ணுல போட்டா மக்கி போயிடும்ல. ஆனா இந்த பிளாஸ்டிக் மட்டும் எந்த காலத்திலயும் மக்காம மண்ணை மலடாக்கிப்படும். வாட் a philosophy. மரியாதை எடுத்துக்கிட்டு போய் உன் வீட்டுல வச்சுக்க போ. பாட்டில் எடுக்கல நான் என்ன செய்வீங்க? அடிச்சு பல்ல எல்லாம் உடைச்சு போடுவேன். என்ன பாட்டில்? என் பல்ல என்ன கிரனைட்டா அடிச்சு விலைக்கு வைக்கிறதுக்கு? ஏன் இந்த இப்படி பிஹேவ் பண்ணுது? என்னல மணிட்டு போற? சொந்த ஊருன்றாங்க, எது முனக கூட கூடான்றாங்க. ஒண்ணு இல்ல, ஐநா சபையில சொல்லி நோபல் பரிசு வாங்கி கொடுக்கலாம்னு சொன்னேன். தம்பி, இவன் என் மகன். உங்க ஊர் பொண்ணதான் கட்டிக்குவேன்னு ஒத்த கால நிக்கிறான். அதுவும் நீங்க சொல்ற பொண்ணதான் கட்டிக்குவானா? அண்ணாச்சி, இந்த மண்ணை மாசுபடக்கூடாதுன்னு நினைக்கிற நீங்க வாழற இந்த ஊர்ல பொண்ணு எடுக்கிறத நான் பெருமையா நினைக்கிறேன். நம்ம வெள்ளையன் சீமச்சாமி சுப்பையன் எல்லாரையும் கூட்டால. சரிங்க சிவந்தி வாமா. எல்லாம் கேட்டுட்டு இருந்தியல்ல. இந்த பையனுக்கு நம்ம ஊர்ல எந்த பொண்ணு பொருத்தமா இருக்கும் சொல்லு. பையனுக்கு பொருத்தம்னு பார்த்தா நம்ம வள்ளியம்மா பேத்தி பார்வதி சரியா இருப்பா. பாவம், அப்பா அம்மா இல்லாத பொண்ணு. பொண்ணை பொறுத்த வரைக்கும் எந்த குத்தமும் சொல்ல முடியாது. பார்க்க மகாலட்சுமி மாதிரி இருப்பா. நானும் அதான் நினைச்சேன். இவங்க எதுக்காக வந்திருக்காங்கன்னு சொன்னானா? எல்லா விவரத்தையும் வைரவன் சொன்னாரு. இந்த ஊர்ல உங்க பேச்சுக்கு மறு பேச்சது
உங்க முடிவுதான் எங்க முடிவு. தம்பி எங்களை பத்தி நீங்க எதுவுமே விசாரிக்கலையே. இது விசாரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? எவ்வளவு பேர் நல்ல காரியத்தை பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கான். அந்த காலத்துல பருவம் தப்பாம மழை பெஞ்சிச்சு. ஆனா இப்போ வருஷக்கணக்கா மழை தண்ணியை பார்க்க முடியல. இதுக்கு என்ன காரணம்? காட்டுக்குள்ள இருந்த மரங்களையும் அழிச்சுட்டாங்க, ஊருக்குள்ள இருந்த மரங்களையும் வெட்டிவிட்டாங்க. மரம் நிறைஞ்சிருந்தா தானே காத்து அடிச்சு மழை பெய்யும். அப்படி மரங்களை வளர்க்கணும், பருவம் தப்பாம மழை பெய்யணும். நமக்கு இல்லாட்டாலும் நம்ம சந்ததிக்காவது பிரயோஜனம் பண்ணணும்னு நினைச்சு மரங்கள் வளர்த்துருக்கிறான் பார். இப்படிப்பட்ட ஒருத்தன் என் ஊருக்கு மாப்பிள்ளையா வர்றது எனக்கு பெருமையா. செந்தூர் வேலா நல்ல தீர்ப்பு சொல்லியா? ஓலை வைங்க. ஏய் அது என்ன கம்ப்யூட்டர் சாப்பிட்டு வராது? கூட பிறந்த அண்ணன் கூட பார்க்காம வெட்டி கொண்டாம்பியா படுவாவே. இவன மாதிரி கொலகார பசங்க எல்லாம் ஒட்டுறவே இல்லாம ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கலாம். ஒரு தமிழ் படம் விடாம ரிலீஸ் ஆகிற அத்தனை படத்தையும் பாத்துட்டியா? இந்த ஊரை விட்டு ஒதுக்கி வச்சா பக்கத்து ஊரை பிழைக்க முடியாதா? கொலை பண்ணதுக்கு தண்டனை என்னன்னு பேசுங்க ஐயா. ஏல நீ உங்க அண்ணன் கொலை செஞ்சியா? எங்க அப்பா முகத்தை கூட நான் பார்த்ததில்ல. எங்க அண்ணன் தான் என்னை தூக்கி வளர்த்தேன். திடீர்னு ஏற்பட்ட வாய் தயாரில்ல. அப்படி எங்க அண்ணனை தள்ளிட்டேன். கையில இருந்து அருவா பாஞ்சிருச்சு. எங்க அண்ணனை இழந்துச்சு அனாதை அடிக்கிறேன். இந்த முருகன் மேல சத்தியமா சொல்லு, நான் வேணும்னு செய்யலையா. எங்க அண்ணன் எனக்கு தெய்வம்யா. கூட பிறந்தவன நொங்க சீவர மாதிரி சீவி எறிஞ்சிட்டு இங்க வந்து அழுது ஆர்ப்பாட்டம் பண்றியா? விட்டா சிலையா வச்சிருவ போல இருக்க. நீ என்னமா சொல்ல நினைக்கிற? நான் என்னங்கய்யா சொல்றது? மூணும் பொட்ட பசங்க. இவங்களை எப்படி வளர்த்து காப்பாத்தி கரை சேர்க்க போறேனோ தெரியல. ஐயா, நம்ம ஊர்ல போலீஸ் கோர்ட்டு கேஸ்ன்னு போனதும் கிடையாது, வழக்கமும் கிடையாது. போலீஸ் கோர்ட்டுன்னு போனா அவன் குடும்பமும் நடுத்தரவுல தான் நிக்க போகுது. ஏய் என்ன நீ உன் புருஷனை கொன்னவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற? உங்க ரெண்டு பேருக்கு செக்சுவல் கான்டாக்ட் இருக்கா? ஐ மீன் நீ அவனை வச்சிருக்க. என்னல பஞ்சாயத்துல அப்புறம் குறுக்கு குறுக்கு பேசிட்டு இருக்க? அதுக்கு பேர் தான் குறுக்கு விசாரணை. அவன் அடிக்காங்க. ஏய் விடுடா விடுடா. ஏய் வந்து வச்சுக்கடா. தர்மமும் நியாயமும் உன் கையில் இருக்கிற வேல் மாதிரி ஒரே புள்ளியில நிக்கணும் முருகா. நல்ல தீர்ப்பு சொல்லு முருகா. நடக்கக்கூடாது நடந்து போச்சு. இதுக்கு போலீஸு கோர்ட்டுன்னு போனா இருக்கிற சொத்தை வித்து போலீஸுக்கும் கோர்ட்டுக்கும் செலவழிச்சிட்டு ரெண்டு குடும்பமும் நடுத்தருவில் தான் நிற்கும். செத்து போனவனுக்கு 3 பொம்பளை பிள்ளையா இருக்கு. அதுகளை கட்டி கொடுக்க வேண்டிய கடமை இருக்கு. அதனால பிரச்சனைக்குரிய சொத்தை 10ல் 6 பங்கு அந்த 3 பொம்பளை பிள்ளைய வேலை எழுதி வச்சிருக்கு. மிச்சமுள்ள 4 பங்குல நீ உழைச்சி சம்பாதிச்சு அந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய நல்லது கெட்டது, அன்னைக்கு செய்ய வேண்டிய கடமை எல்லாத்தையும் நீதான் செய்யணும். இதுதான் என்னோட தீர்ப்பு. ஓலையை நெருப்பில் போட்டு. சரி என்னாச்சு? கோர்ட்டு கடைக்குள்ள வேமா வாங்க. அங்க பாருங்க நீதிபதி கையில வேரோட நிக்கிறாரு. ஐயா ஆனரபிள் ஹைகோர்ட் ஜட்ஜ் எங்க எஸ்கேப் ஆறீங்க? வந்து ஆசிரமத்துல உட்காருங்க. சார் இவன் தான் கொலகாரன். இருக்கிறாய் பாருங்க, பூரா டைப் பண்ணவீங்க சார். கேள்வி கேட்டா உதைக்க வருவாங்க. அடிங்க. ஏ இப்ப அடிங்க, இப்ப அடிங்க. ஏன்டா அடிக்காம நிக்கிறீங்க? கொலை செஞ்சியா? ஆமையா, கொலை செஞ்சுட்டு சரண்டர் ஆமி. கொலை செஞ்சதுக்கு தண்டனை இங்க தீர்ப்பாயிடுச்சு. ஏய் எல்லார் காலையும் கும்பிட்டு விடுவ. இங்க இருக்கிற விளக்கெல்லாம் 5 மாத்தி எண்ணெய் ஊத்துவ. வேப்ப மரத்தை சுத்தி சுத்தி வருவ. ஏன்டா ஒரு கொலைக்கு இதுதான் தண்டனையா? எங்க அண்ணன் குடும்பத்தை காப்பாத்த சொல்லி தீர்ப்பு சொல்லிட்டாரு. கவர்மெண்ட் எங்களுக்கு சம்பளம் கொடுத்து புட்டோட வச்சிருக்கேன். சார் இவன்ட்ட பேசி என்ன சார் பிரயோஜனம்? தீர்ப்பு சொன்ன நீதிபதிட்ட பேசுங்க. கொலை நடந்தா நடவடிக்கை எடுக்க நாங்க இருக்கோம். நடுவுல நீ யாரியா? ஊருக்குள்ள எது நடந்தாலும் எங்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாட்டோட வாழ்ந்துகிட்டு இருக்கோம். மனசாட்சிப்படி தர்மப்படி தான் தீர்ப்பு சொல்லியிருக்கேன். மனசாட்சி யோ, இனிமேலாவது பெரிய மனுஷன சட்டப்படி நடந்துக்க பாரு. ஏய் வாடா. சார் இவனை பிடிச்சிக்கிட்டு அவரை விட்டு போறீங்க. ஐயோ பழைய வடிக்கு அரச மரத்துல சேர போட்டு பஞ்சாயத்து பேச ஆரம்பிச்சிருவாரு.
இந்த ஜனங்க வேற ஆனா உன அவரை போத்தன கால்ல இருக்க செருப்பு கட்டி கையை தூக்கி கும்பிடுவாங்க. இவருக்கெல்லாம் சரியான தண்டனை கொடுக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஐயோ இந்த அரச மரம், பஞ்சாயத்து, செம்பு, தண்ணி இதுக்கெல்லாம் ஒரு விடிகாலமே வராது சார். இப்படித்தான் சார் ஆனா உன சவுண்ட் விடுவானுங்க. ஓஹோ, உனக்கு அந்த அளவுக்கு மரியாதை இருக்கா? நீ இப்ப ஊர் பயலுக்கு செருப்பெல்லாம் துடைக்கிற முடியாதியா? ஏய், என்னடா முடியாதுங்கிறீங்க? முட்டிக்கு முட்டி தட்டி உள்ளதுக்கு போட்டுருவேன் ராஸ்கல். எனக்காக நீங்க யாரும் கஷ்டப்படக்கூடாது. இவ்வளவு நாளா என் சொல்லுக்கு கட்டுப்பட்டீங்க, இப்பவும் கட்டுப்படுங்க.